ஷலோம். உணர்வின் ஆவியானவர். ஆங்கிலத்தில் தி ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உணர்வின் ஆவியானவராக, தி ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் மற்றவர்களை பார்க்கிலும் விசேஷித்த புரிந்து கொள்ளுதல் உடையவர்களாக, உணர்வுடையவர்களாக நாம் வாழ முடியும். ஒருவேளை நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி செய்கிறவர்கள் இந்த உணர்வின் ஆவி யாருக்குள் வருகிறதோ அவர்கள் உணர்வடைந்து காரியங்களை வித்தியாசமாக புரிந்து கொண்டு அற்புதமாய் மற்றவர்களை விட ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் அவர் ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக, உணர்வின் ஆவியாக நமக்குள் வந்து கிரியை செய்கிறார். நீங்களும் இந்த பரிசுத்த ஆவி பெற்று உணர்வின் ஆவியினால் உணர்வுள்ளாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.